அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கோட 3 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது 4வது வீடியோ. 3 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த சம் என்ன பண்ணுறது அப்படின்னா, செவ்வகத்தின் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லோட வேல்யூ தெரியும். என்னது எல்லோட வேல்யூ 5ன்னு தெரியும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர். டியோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ தெரியும். ஆனால் என்ன தெரியாது? பி மட்டும் தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு பியை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண பார்த்தோம்னா, பித்தாகரஸ் தேற்றம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தேற்றம்னா என்னன்னு தெரியும்? ஏபிசி. அதாவது இப்போ மூளை விட்டுன்றது நம்மளுக்கு என்ன, ஒரு சைடு இருக்க பகுதி. அப்போ 13 இதை வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோம். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. சரியா? இது பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றத்தில் இப்போ 13 ஸ்கொயர், ஏசியோட வேல்யூ 13, 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்னது 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ பிசிங்கிறது அதர் பக்கம், பியோட வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இது பண்ணோம்னா 169 வரும், ஈக்குவல் டு 25 ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 25 இந்த பக்கம் கொண்டு போகும்போது 169 மைனஸ் 25 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 144ன்னு கிடைக்குமா? 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12ன்னு கிடைக்கும். அப்போ அனதர் சைடு என்ன நம்மளுக்கு? 12. சரியா? அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? 12ன்னு கிடச்சிருச்சு. இப்போ செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தின் பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் பரப்புக்கு L இன்ட்டு பி. சரியா? எல்லோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இன்னொரு பக்கம் என்னது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 12 சென்டிமீட்டர். அப்போ இதை தானே நம்ம பின்னு வச்சுருக்கோம். பியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். 12 அப்ளை பண்ணால் 5 × 12 16 கிடைக்கும். அப்போ 60 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் செய்த வேலை நாட்களை காண்க. அவர் செய்த என்ன கேட்டிருக்காங்க? வேலை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அதாவது அவர் செய்த வேலை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஊதியம் கொடுத்துருக்காங்க, 2 ஊதியம் கொடுத்துருக்காங்க. வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேலை செய்த நாட்கள் எத்தனைன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது கிரேட்டஸ்ட் HCF கண்டுபிடிச்சா போதும். இந்த மெத்தடில் பண்ணணும். அதாவது HCF இது 8th ஸ்டாண்டர்ட் சம்ஸில் இருக்குது. 1752க்கும் 1387க்கும் HCF ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னென்னு பார்க்கணும். அதாவது மீ போ வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு எது பெரிய நம்பரோ அதை உள்ளே போட்டுக்கலாம். 1752 தானே பெரிய நம்பர். இங்கே போட்டுட்டு இதை 1387. சரியா? எத்தனை தடவை போடலாம்? நம்ம ஒரு தடவை தான் போட முடியும். இப்போ ஒரு தடவை போட்டால் 1387ன்னு கிடைக்கும். இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. இது 6. இது என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அகெயின் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த நம்பரை தூக்கி இங்கே போடணும். 1387. அதை எத்தனை டைம் போடலாம் நம்ம? 3 5s are 15. அப்போ 3 டைம் போடலாமா? 3 டைம் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1095 கிடைக்கும். 1095 கிடைக்கும். இது சப்ராக்ட் பண்ணுங்கள். 7லேருந்து 5 கழிச்சா 2. நெக்ஸ்ட் 9லேருந்து 8, 8லேருந்து 9 கழிக்கும் 9 வரும், 9. அப்போ 18லேருந்து 9 கழிச்சா 9. அப்போ இங்கே 292ன்னு வரும். அகெயின் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை இங்கே போடணும். 365. அதாவது 365 என்ன பண்ணணும்? 292 வக்க போகிறோம். ஒருத்தனை என்ன கிடைக்கும்? 122, 292. இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5லேருந்து 2 கழிச்சா 3, அடுத்ததில் கழிச்சா 7 கிடைக்கும். மறுபடியும் அகைன் இந்த நம்பரை உள்ள போடுறோம். 292. இதுக்கு பண்ணோம் அப்படின்னா 4 தடவை 4 12. சரி, மீனா 1, 4ல் 28, 21, 29. அப்போ என்ன கிடைக்குது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன கிடைக்குது? 73ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த 73ங்கிறது
இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக எவ்வளோ வாங்குறாரு? 1387. இந்த 1387 நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ போவா இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் வேலைக்குரியது கிடச்சிருமா? என்ன வரும்? 1387 73 வகுத்தா என்ன கிடைக்கும்? 1387 அதை வந்து 73 வகுப்போம். வகுத்தா என்ன கிடைக்கும்? ஒரு 73 73. மீதி என்ன கிடைக்கும்? 8லேருந்து 3 போக 5 7 13லேருந்து 7 கழிச்சா 6. சரியா? 9 தடவை போடலாமா? 9 3 27 5 6 657. அப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 19 நாள் வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. சரியா? அப்போ இவங்க வேலை செய்த நாட்கள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வேலை செய்த நாட்கள் வந்து எத்தனை? 19. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதே இது அவங்க அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக எவ்வளோ கேட்டாங்கன்னா, இந்த நம்பரால் நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடிய HCF டிவைட் பண்ணணும். ஓகே, சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீ பொது வகுத்தி என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் எனில் அவற்றின் மீ பொது மடங்கு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 கொடுத்துட்டாங்க. மீ போவா, அதாவது HCF தெரியும். அவங்க கேட்டுக்கிறது வந்து LCM கேட்டிருக்காங்க. சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 3 எண்களின் பெருக்கற்பலன் எவ்வளவு? 1875 இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. இப்போ HCF ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். இப்போ 1875 ஈக்குவல் டு LCM. HCFோட வேல்யூ எவ்வளவு? 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 5 அளவு 25. LCM இன்ட்டு 25. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? LCM தானே கண்டுபிடிக்க. அப்போ இந்த 25 இங்கே கீழே கொண்டு வந்துடலாமா? கீழே கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும்? 1875 டிவைட் பை 25 கிடைக்கும். 1875 டிவைட் பை 25 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 125 25 725 சார் 1875. அப்போ என்ன ஆன்சரு? எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கிது? 75. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அவங்க கேட்குறது வந்து முதல் பகுதி தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சமயம் எப்படி போடலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர் என்ன? 94. இப்போ இந்த 94 எப்படி பிரிக்கலாம்? 94 வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா, ஒன்று ஏன்னு வச்சுக்கிறோம், இன்னொன்று வந்து பின்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்கோம்? 5 ஒரு பகுதி, அப்போ A/5. அடுத்து மற்றும் 8 ஒரு பகுதி, பியோடதை வந்து 8ன்னு வச்சுக்கணும். அப்போ இதனோட 2ஐயும் வந்து டிவைட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு அவங்க ரேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இப்போ A/5 என்ன பண்ண போகிறோம்? P/8 டிவைட் பண்ண போகிறோம். P/8 ஈக்குவல் டு 3/4. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 8 வந்து மேலே போகுமா? அப்போ 8A டிவைட் பை 5Bன்னு கிடைக்குமா? 5B ஈக்குவல் டு 3/4ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தேவை? A/Bயோட வேல்யூ தானே தேவை. அப்போ A/B இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு இது இங்கே போகும்போது தலைகீழாக வரும். ஆனால் அப்போ 5/8. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15. 15/4 32. அப்போ A/Bயோட வேல்யூ வந்து எவ்வளவு? 15/32. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து அவங்க வந்து முதல் பகுதி கேட்டிருக்காங்க. 15ங்கிறது ஏவோட வேல்யூ தானே. இப்போ 2ஐயும் ஆட் பண்ணால் நம்ம மொத்த பகுதி வந்து எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். சரியா? அப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 45 15 32 47 வருமா? மொத்தம் இது 2ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 47. 47ங்கிறது என்ன அப்படின்னா, 47 பார்ட்டுக்கு 94 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ 94 வந்து இந்த 47ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு பார்ட் வந்து என்னன்னு கிடைச்சிரும். சரியா? அப்போ 94 வந்து 47ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கு அது 1 47 47 2 47 94. அப்போ ஒரு பார்ட் வந்து எவ்வளவு? ஒரு பார்ட் வந்து 2. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து எத்தனை பார்ட்டு? ஃபஸ்ட்டு பார்ட் தானே கேட்குறாங்க. மொத்தம் வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? A = 15.
அப்போ 15 ரெண்டையும் பேருக்கு என்ன கிடைக்கும்? 15 ரெண்டா 30. ஓகே, நெக்ஸ்ட் 15 ரெண்டா 30. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? நமக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த 5வது சம் நம்ம பார்க்க போகிறோம். 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்துக்களின் தொகுப்பு மற்றும் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஆருக்கு நேரம் 1, எம்முக்கு நேரம் 2, ஈக்கு நேரம் 3, எண்ணுக்கு நேரம் 4, பிக்கு நேரம் 5, யூக்கு நேரம் 6. சரியா? இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம பார்த்தோன்னே எழுத முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரீகால் பண்ணோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம நம்பரை மாற்றி மாற்றி போட்டாலே இதை பாருங்கள், ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் மறைஞ்சிருக்குன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இதை யூன்னு எடுத்தோம்னா வேல்யூ வந்து வராது, மீனிங்கே வராது. நெக்ஸ்ட்டு ஆறுன்னு எடுத்தால் ஆர்இஎன் அப்படிப்பட்ட என்ன அப்போ வராது. அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு என்னு UMPER நம்பர் இப்படி எழுதினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ மீனிங்ஃபுல்லான வேல்யூ கிடைக்கும். அப்போ எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது? 4, யூக்கு நேரம் 6, அடுத்து எம்முக்கு நேரம் 2, பிக்கு நேரம் 5, ஈக்கு நேரம் 3, ஆருக்கு நேரம் 1. இதை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தாலே அதனுடைய ஆன்சர் வந்து என்னன்னு தெரியும். அப்போ 4, 6, 2, 5, 3, 1 இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.